உதவி செய்கிறவங்க, எங்கள் குடும்ப வருமானத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எங்கள் சபையின் மக்களை தேவைகளையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்கள் தேவைகளை சந்திங்க. வயதில் முதியோர்களை உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சரீரத்தினால சுகத்தை படைத்தாங்க. இன்னும் அவர்கள் சபைக்கு மேன்மேலும் வரவும், யாரும் சபையில் வீட்டில் இல்லாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வர நீங்க உதவி செய்தமாக வேண்டிய எல்லா இடங்களிலும் இதே போல ஆராதனை நடக்கும். மக்கள் அது மூலமாக ஆசீர்வாதம் பெற்று வாழ உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறாண்டே. நீங்க எங்களை சிதையாமல் சுமந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த நன்றிக்காக ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் எங்களுக்கு நீங்க உதவி செய்தவங்க. எமது சபை தெய்வம் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எமது சபை மக்களையும் எமது தேசத்தை அனைவரும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறாண்டே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் வழிநடத்தி ஆசீர்வதியும். இனி ஒரு காலங்களில் எமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தி ஆசீர்வதியும். Hosea 14 verses 1 through 9. Hosea 14 verses 1 through 9. Israel, return to the Lord your God, for you have stumbled in your iniquity. Take words of repentance with you and return to the Lord. Say to him, forgive all our iniquity and accept what is good, so that we may repay you with praise from our lips. Assyria will not save us. We will not ride on horses, and we will no longer proclaim our gods to the work of our hands. For the fatherless receives compassion in you. I will heal their apostasy, and I will freely love them, for my anger will have turned from him. I will be like the dew to Israel. He will blossom like the lily and take roots like the cedars of Lebanon. His new branches will spread, and his splendor will be like the olive tree, his fragrance like the forests of Lebanon. The people will return and live beneath his shade. They will grow green and blossom like the vine. His renown will be like the wine of Lebanon. Ephraim, why should I have anything more to do with these idols? It is I who answer and watch over them. I am like a flourishing pine tree. Your fruit comes from me. Let whoever is wise understand these things, and whoever is insightful recognize them. For the ways of the Lord are right, and the righteousness walk in them, but the rebellious stumble in them. Amen. இரண்டாம் வேத பாடம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. யோவான் 15:1-8. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொட மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆமென். பாடம் முடிந்தது.